வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இப்ப நடக்கின்ற போர். இந்த சந்தர்ப்பத்துல தான் நான் இப்போ சொல்ல போற ஒரு விஷயம் பொருத்தமா இருக்கும்ன்றதால நான் அதை சொல்றதுக்கு முன் வாரேன். இந்த போர் கருவிகள் இருக்குத்தானே, இது சம்பந்தமான ஒரு தகவல் தான். அதனால இது சம்பந்தமா ஆர்வம் உள்ள ஆக்கள் அல்லது தமிழ்ல நான் சொல்றபடியா நிச்சயமா தமிழ்ல விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்றின ஆட்கள், இல்லாட்டி அதை பற்றி தெரிஞ்ச ஆட்கள் அல்லது அந்த சூழ்நிலைக்கு வாழ்ந்த ஆட்களுக்கு தான் நான் சொல்ல போற விஷயம் விளங்கும். அதனால நீங்க அதுக்குள்ள இருந்த ஆக்களா இருந்தா இதை கேளுங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தட்டிட்டு போங்க, ஒரு குறையும் இல்லை. கொஞ்சம் நீண்ட காணொலியாகவும் இருக்கும். என்னன்னு சொன்னா, இந்த போர் ஆயுதங்கள்ல எரிகணை, ஏவுகணை என்று சொல்லி ரெண்டு விதமா இருக்கு. எரிகணை செல் மோட்டார் சொல்றது எங்கட போராட்ட காலங்கள்ல. அது எப்படி செலுத்துறன்னு சொன்னா, ஒரு காற்றின் வேகம், வெப்பநிலை, ஒட்டுமொத்த காலநிலை இது எல்லாத்தையும் கணிச்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி மோட்டார், அதாவது எரிகணையை உந்து பண்ணி தள்ளுற விரல்னு சொல்றது, அது அதுக்கேற்ற மாதிரி பாகையில வச்சு கொண்டு செல்ல உள்ள போறது, இல்லையா உள்ள அனுப்பி போட்டு டிக்கர் பண்றது. இது எரிகணை. ஏவுகணை அப்படி இல்லை. ஏவுகணை எப்படி என்று சொன்னா, ராக்கெட்டை பார்த்து நேரா ஏவுறது, மிசைல்ஸ். சரியா? அப்ப இப்படி இருக்கேக்க தமிழ விடுதலை போராட்டத்துல எங்களுடைய இயக்கம் தமிழ விடுதலை புலிகளுடைய இயக்கம் ஒரு விதமான ஆயுதம் ஒன்றை தயாரிச்சது. அந்த ஆயுதம் இப்ப வரைக்கும் அது எரிகணையா அல்லது ஏவுகணையான்றது எங்களுக்கு தெரியாது. அந்த பாவனைய தமிழ விடுதலை புலிகள் சிறப்பாக பாவித்து விட்டு அது இந்த தாக்கம் கூடன்றதால அது அப்படியே நிப்பாட்டினது, செய்ய வேண்டாம் என்று சொல்லி. அந்த ஆயுதத்தை 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு கைப்பற்றிய இலங்கை அரசா இருக்கட்டும், இல்லையா இந்திய அரசா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா அதை பார்வையிட்ட உலக நாடுகளா இருக்கட்டும், அந்த தொழில்நுட்பத்தை ரகசியமாக எடுத்து வைத்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தவியல். அந்த வடிவம் இன்றைக்கு உலகையே ஆட்டி கொண்டிருக்கு. அதுக்கு முழு விதையும் போட்டது எங்களுடைய தமிழ் விடுதலை போராட்டம். கிட்டத்தட்ட இந்த தயாரிப்பு, இந்த ஆயுத தயாரிப்பு 2000 ஆண்டு அளவுல தமிழ விடுதலை புலிகள் செய்து பரிசோதித்து போரிலும் பயன்படுத்தி பிறகு அதை கைவிட்டது. அந்த தொழில்நுட்பத்தை இப்ப உலக வல்லரசுகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு இன்றைக்கு அது சக்சஸ்ஃபுல்லா போர்களை நடத்தி கொண்டிருக்கும். அப்ப அந்த நேரத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த வடிவம் வேற, இப்ப அதை மோடிஃபை பண்ணி இப்போ மிக துல்லியமாக அந்த இலக்குகளை தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆயுதம் நிக்குது. அந்த ஆயுதம் என்னன்னு சொன்னா, எல்லோராலையும் இப்ப நாங்க பேசப்படுற ட்ரோனை இப்ப எப்படி மோடிஃபை பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஜிபிஎஸ் கனெக்ஷன், அதுக்கும் ஒருபடி மேல போனா கண்ட்ரோலிங் சிஸ்டம். அது புறப்பட்ட இடத்துல இருந்து போய் முற்ற இடம் வரைக்கும் கண்ணால பார்த்துக்கொண்டே போற மாதிரியான ஒரு சிஸ்டம். அதுக்கு மேல் ஜிபிஎஸ். ஆனா தமிழ விடுதலை புலிகள் அதை எப்படி தயாரிச்சேன்னு சொன்னா, 2 தண்டவாள கேடருக்கு இடையில வச்சு எரி மருந்து இந்த உந்து விசையில போய் விழுந்து வெடிக்கும். அது வெடிக்கிறது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 500 இருந்து 800 மீட்டர் சுத்தவரை இருக்கிற அளவுக்கு இது ஏரியா அவலத்தையும் உயிர் சேதம் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இது. ஆனா அது காலப்போக்கில் மிக கொடூரமான ஆயுதம்ன்றதால அதை தலைமையே அதை நிறுத்தினதாக தகவல். இன்றைக்கு அவங்க அதை ஆரம்பத்தில் 2019ஆம் ஆண்டு தான் முதல் அதை பாவிக்க வலிக்கிட்டாங்க. வெறுமனே ஜிபிஎஸ் கண்ட்ரோலிங் சிஸ்டம் பிளஸ் மோட்டார் சைக்கிளுக்கு பூட்டப்படுகின்ற இயந்திரத்தின் உதவியோட இப்ப அதுக்கண்ட இயந்திரம் தயாரிச்சு அதை மோடிஃபை பண்ணி இன்றைக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் அது பெரிய அளவில் ஒரு படு மோசமான ஆயுதமாக அதை தயாரிச்சு இப்ப வரைக்கும் போர்ல பயன்படுத்தி அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வச்சிருக்கிறோம். இதை நான் இப்ப ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்படியான ஆயுதங்கள் நாங்க தயாரித்ததாலதான் பக்கத்தில் இருக்க இந்தியாவுக்கு பிடிக்காம போனது. இது ஒன்று மட்டும் இல்லை. 1987 விடுதலை புலிகள் ஆயுதத்தை ஒப்படைக்கிற சந்தர்ப்பத்துல கூட இந்திய ராணுவம் பார்த்து மிரண்டது. இதெல்லாம் எங்க வேண்டல் செய்தது. அதுக்கு பிறகு பசிலன் 2000 சொல்லி ஒரு எரிகணை
அது மிக மோசமான ஆயுதம். அது வந்து விழுந்து வெடிச்சதுன்னு சொன்னா பீஸ் பறக்குதோ இல்லையோ காதால் ரத்தம் வந்தே ராணுவம் பல பேர் உயிரிழந்திருக்கணும். அந்த அளவுக்கு வைப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த குண்டுகள். இது மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் நாங்கள் செய்யத்தான் நம்ம சொல்றோம் இவங்க இன்னொரு யூதர், இவர்களை வளர விடக்கூடாது. அதுக்கு இதுதான் முதன்மையான காரணங்கள். எங்களை அடக்கி ஒடுக்கிறக்குரிய காரணம் இந்தியாவுக்கு இருந்தது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஹைடெக்கா வந்து நிக்கிறது வந்து இந்த ட்ரோன். சில நேரங்கள் நான் சொல்றது என்னடா இது புது கதையா இருக்குன்னு சொல்லி, இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் இருக்க ட்ரோனையும் முதலா தமிழக விடுதலை புலிகள் தயாரித்த அந்த ஆயுதம், இதுவரைக்கும் அந்த ஆயுதம் பேர் சொல்ல, அந்த ஆயுதத்துக்கு விடுதலை புலிகள் வைத்த பேர் வந்து சண்டியன். சண்டியனா தெரிந்தானே, சண்டியன். அந்த 2 படத்தை நான் இதோட இணைக்கிறேன். பார்த்துட்டு தமிழர்கள் எப்படிப்பட்ட தொழில்நுட்பம், எவ்வளவு சிறந்தவர்கள். அடிக்கடி சொல்றது தமிழர்கள் அறிவையே மற்றவர்களுக்கு கடன் கொடுத்த நபர்கள் உண்டு, மனிதர்கள் உண்டு. பாருங்க.